ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நவம்பர் 21லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் உள்ள நேஷ்னல் அஃபேர்ஸ் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இது நவம்பர் 21ல் இருக்க நேஷ்னல் அஃபேர் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் பட்ஜெட்டிங் இன் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப்பாக இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணது நித்தி ஆயோகோட மெம்பர் டாக்டர் வி.கே. பால், இவங்க தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நித்தி ஆயோக் வந்து CFA இன்ஸ்டியூட் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் போட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா ஃபினான்ஷியல் லிட்ரஸி இதெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நித்தி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷன் CFA இன்ஸ்டியூட் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. இதை ரெண்டு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, இந்த ரிப்போர்ட் வந்து நித்தி ஆயோக் ஜிசெல் கிராஃப்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜுசாம் மெனா பேட்டா இந்தியா இதோடைய சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணி இதை வந்து ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து இவங்க வாட்டர் பட்ஜெட் பற்றி பேசியிருக்காங்க, அதோட எய்மை, அதுக்கப்புறமா வருணி அப்படின்ற வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல்ஸ் வாட்டர் செக்யூரிட்டியை பிளான் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் எப்படின்னா இந்த மல்டிபிள் வாட்டர் சோர்சஸ் வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த வருணி அப்படின்ற ஒரு ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் ஒரு பைலட் எக்ஸசைஸ் 18 ஆஸ்பிரேஷனல் பிளாக் வந்து பைலட் இதுவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அக்ராஸ் வந்து ஒரு 8 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அதுக்கப்புறமா 11 ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், 1 யூனியன் டெரிட்டரியில் மொத்தமாக ஒரு 18 சரௌண்டிங்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைலட் எக்ஸசைஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் வந்து CFA இன்ஸ்டியூட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்களா, இது எதுக்காகனா ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து இன்னோவேஷன் எக்கோ சிஸ்டமில் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் வந்து இவங்க ட்ரைனிங் சப்போர்ட்டும் தராங்க இந்த கொலாபரேஷனுக்கு மத்தியில். ஓகேங்களா? ஸோ நித்தி ஆயோகோட CEO யாருன்னா BVR சுப்ரமணியம், ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு இதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்டில் தான் வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க, ப்ளஸ் என்ன டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வருணின்ற வெப் பேஸ்ட் ஆப்பு, அதுக்கப்புறமா வந்து பைலட் ப்ராஜெக்ட் ஒரு 18 இதுவில், ஸோ யாரோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் இந்தியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு டிஜி அறிவு எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டெக் அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். இது வந்து டிஜிட்டல் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லுவோம்ல, இதை வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா சென்னையில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து காஞ்சிபுரம் அண்ட் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்டாக். ஸோ இது வந்து இன்டாக் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கஜா லோக் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஏஷியன் எலிஃபண்ட் பாண்ட் வந்து ஹியூமனோட இருக்கிறத ஆனர் பண்ணுற விதமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டாக் அப்படின்றது இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் ஃபோக்கஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கும் எலிஃபண்ட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமா எக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ், கிராஸ் பார்டர் ஹெரிட்டேஜ் கொலாபரேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் கர்நாடகா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டி இதை வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து பெங்களூர் டெக் சம்மிட்டில் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் குவாண்டம் சிட்டி ப்ளூ பிரிண்ட் தான் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து 28th பெங்களூர் டெக் சம்மிட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா கர்நாடகாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் NS போஸ்ராஜு, இவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 crore இந்த கர்நாடகா குவாண்டம் மிஷன் கீழே இதுக்காக அலாக்கேட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு. ஸோ நவம்பர் 21ல் இவ்வளோ தான் நேஷ்னல் அஃபேர்ஸ். இப்போ நவம்பர் 22ல் இருக்க நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நவம்பர் 22, 23, 24 3 நாளுமே அஃபேர்ஸ் க்ளவுடில் ஒன்றா தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நேஷனல் அஃபேர்ஸ். பிரைம் மினிஸ்டர் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கும் தமிழ்நாடுக்கும் விசிட் போயிருப்பாரு. எதுக்காகனா இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் வந்து ட்ரிபியூட் பண்ணுற விதமாகவும் அதுக்கப்புறமா ஃபார்மர் வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்கும் சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இவர் வந்து இந்த 2 ஸ்டேட்க்கு விசிட் போயிருக்காரு. ஓகே, ஸோ தென் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீ சத்ய சாய்பாபா புத்தாபார்த்தி ஆந்திர பிரதேஷ் அவங்களோட சென்டினரி செலிப்ரேஷன்லையும் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. தென் சவுத் இந்தியாவோட நேச்சுரல் ஃபார்மிங் சம்மிட் கோயம்புத்தூரில் நடக்குது, அதையும் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இந்த விசிட் அப்போ. இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் அவங்களோட பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டு 100 rupees கமாமரேட்டிவ் காயின் ஸ்டாம்ப்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பேர் என்ன, அவ்வளோதான். தென் வந்து தமிழ்நாடு விசிட் வரும்போது இந்த சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சம்மிட் வந்து இப்போது இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்கல்ல கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில். இது வந்து மோர் தென் 50,000 ஃபார்மர்ஸ், சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ப்ராக்டிஷனர்ஸாக இருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ்லேருந்து. ஓகே, இந்த சம்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா டிஎன் நேச்சுரல் ஃபார்மிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபோரம், இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்டில் பிஎம் கிசான் இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 21st இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்கீம் கீழே. இதில் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒவ்வொரு 80,000 crore கிட்ட வந்து பண்ணுறாங்க டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா. மோர் தென் 9 crore ஃபார்மர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி இது வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணது 24th February 2019. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு. இது வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்கம் சப்போர்ட் வந்து ஆல் எலிஜிபிள் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர் ஃபேமிலிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000 per annum வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இந்த அமௌண்ட் வந்து எவ்ரி 4 month வந்து தராங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடோட சிஎம் நேம் பார்த்துக்கோங்க, கவர்னர், கேபிட்டல், அதுக்கப்புறமா டைகர் ரிசர்வ் வந்து முதுமலை, அதுக்கப்புறமா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் 2 ஸ்டேட் விசிட் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து 2nd அமெண்ட்மெண்ட் ஸ்கீமில் இது வந்து ரிவைஸ் பண்ணி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 19th November 2025 தான் எஃபெக்டிவ்க்கு வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் மீன்ஸே பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 1988. ப்ரீவியஸாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2012. இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் கவர் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நியூ பேமெண்ட் ஆப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து இதில் அக்செப்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சேம் ஸ்டேட்டஸ் ஆஸ் ஃபிசிக்கல் பாஸ்புக் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் கவரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 ப்ரைவேட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அப்புறமா பப்ளிக் செக்டார் பேங்க், ஐடிபிஐ பேங்க்கு, நான் ரூரல் பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் செக்கு, அதுக்கப்புறமா டிடி எலக்ட்ரானிக் டெபாசிட், ரெசிப்டரி டெபாசிட் ஆஃபீஸர். ஸோ இது வந்து எஃபெக்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் வந்து ஃப்ரம் April 1, 2027 க்ளோஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சிஜிஏவை வந்து செக்ஷன் 54GAல எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்க்ளூடும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாம் இன்ட்டே பார்த்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் வந்து சாரல் சிம்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். எதுக்கு கீழேனா ஸ்டீல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் கீழே. இந்த நியூ இனிஷியேட்டிவ் வந்து இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறமா வந்து எம்எஸ்எம்இயோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூ இனிஷியேட்டிவ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா November 21 தான் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த சாரல் சிம்ஸ், ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா ஸ்டீல் இம்போர்ட்டர்ஸ் வந்து இந்த சிம்ஸ் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்மால் இம்போர்ட்க்கு அவங்க என்ன கண்டிஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சைன்மெண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 million டன்னாக இருக்கணும், மெட்ரிக் டன்னாக இருக்கணும், ஆனுவல் கேப் வந்து 1000 மெட்ரிக் டன்னாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மேண்டிட்டரி டேட்டா ஃபீல்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோலேருந்துன்னா 56லேருந்து 20க்கு. அதே மாதிரி இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரம் MOS மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேம் இங்கே இருக்கிறது தான் அங்கே உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட யூனியன் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க HD குமாரசுவாமி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஓகே, இவங்க அண்ட் DGA ஆஃப் ஃப்ரான்ஸ், டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எங்கன்னா நியூ டெல்லியில். இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், AI, சைபர் செக்யூரிட்டி, அன்மேன்டு சிஸ்டம், ஸ்பேஸ், ப்ரொபல்ஷன் அண்ட் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. இது வந்து இந்தியா ஃப்ரான்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் ரோட் மேப் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2026 வந்து இந்தியா ஃப்ரான்ஸ் இயர் ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்ட்டு டிக்ளரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன், பிரைம் மினிஸ்டர் வந்து செபஸ்டியன் லெக்கார்னு, கேபிட்டல் வந்து பாரிஸ், கரன்சி யூரோ. தென் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்தர் சிங், இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பலிண்ட்ரோமிக் ரிப்பீட் அப்படின்ற பேஸ்டு ஜீன் தெரப்பி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா பிர்சா 101 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா சிக்கல் செல் டிசீஸ் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ENFN Case9 கிறிஸ்பியர் பிளாட்ஃபார்ம் இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பகவான் பிர்சா முண்டாக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து கொலாபரேஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா டெக்னாலஜி ஸ்கேல் அப் அண்ட் அஃபோர்டபுளுக்காக. தென் ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரவங்க. இவங்க ஒரு MOU வந்து யுனைடெட் நேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இவங்களோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியாவோட பப்ளிக் ப்ரோக்யூர் எக்கோசிஸ்டமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்கள எம்பவர்மெண்ட் கொண்டு வரணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னென்னா உமானியா இனிஷியேட்டிவ். ஓகே. இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 தான் வந்து இதுவாயிருக்கு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேஜர் ரீஃபார்ம் பை அபாலிஷிங் 2 decade ஓல்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சைன் ஆஃப் ஷோர் லீவ்ஸ் பாசஸ். இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அபாலிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதை யார் இது பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூ அண்ட் சூப்பர் நியூமரி பர்சனல் அண்ட் இந்தியன் ஃப்ளாக் வெசல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வந்து ஷோர் லீவ் பாஸ் வந்து எவ்ரி 10 days வந்து ஆப்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோர் ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது யாருன்னா போர்ட் அத்தாரிட்டிஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவம்பர் 22, 23, 24க்கான நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் நவம்பர் 25க்கான நேஷனல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நவம்பர் 25ல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 4 மேஜர் லேபர் கோட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்ன கோட்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோட்ஸ் ஆன் வேஜஸ் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. ஓகேங்களா? மொத்தம் 3 2020 ஒரு 2019. ஸோ இதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க 4 மேஜர் லேபர் கோட்ஸை. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா 29 எக்ஸிஸ்டிங் லேபர் லாஸை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கோடுக்கும் இப்போ இதில் என்ன மினிமம் வேஜு இப்போ அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களோட அப்ரூவல் லிமிட்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். ஓகேங்களா? மெயினாக இது 29 லேபர் லாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த 4 லேபர் கோட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பட் ஆனால் அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கோடுக்கெல்லாம் அவங்க தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ படிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். தென் யூனியன் மினிஸ்டர் பிரலாத் ஜோஷி, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனோட மினிஸ்ட்ரி தான் அவர். இவங்க வந்து ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
மாடர்னைசிங் வேர் ஹவுசிங் ஆப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே ஸோ இதில் வந்து இவங்க என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பந்தரன் 360 அப்படின்றது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் பிளாட்ஃபார்ம். இதை டெவலப் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 41 ஆப்ரேஷனல் மாடுலேஸ் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேர் ஹவுஸ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஃபாஸ்டேகு பேஸ்ட் என்ட்ரி இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஓசிஆர் ஏஎன்பிஆர் இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா கேட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யார்ட் மூவ்மெண்ட் வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ தேர்ட் ஒன் வந்து அன்னாதார்பன். இது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அன்னாதார்பன் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. இவங்க வந்து டிபோர்ட் ஆன்லைன் சிஸ்டமை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆஷா ஏஐ சிஸ்டம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஷா அண்ணா சகாயத்தா ஹாலிஸ்டிக் ஏஐ சொல்யூஷன் அப்படின்ற ஏஐ பவர்டு மல்டிலிங்குவல் ஃபீட்பேக் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்வானி ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து தான் இதை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. ஓகே தென் சிலோ அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா மாலவுட் பஞ்சாபில். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கமிட்மெண்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் லெவல் மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவில் நியூ டெல்லியில். இதை சேர் பண்ணது யாருன்னா அஜித் தோவால். ஓகே ஸோ இவர் தான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போது இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்கள், மலேசியா வந்து ஃபஸ்ட் டைம் கெஸ்ட்டாக வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 6th ஃபுல் மெம்பராக வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா சேச்சலஸ் தான் வந்து ஃபுல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க, 6th ஃபுல் மெம்பராக. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ், மௌரிஷியஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், சேச்சலஸ், மலேசியா இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஎஸ்சி கோஆப்ரேஷனுக்கு ஒரு 5 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 5 பில்லர்ஸ் என்னென்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெரிடைம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, கவுண்டரிங் டெரரிசம், ரேடியகலைசேஷன், combating trafficking and transnational organized crime, cyber security and protection of critical infrastructure and technology, humanitarian assistance and disaster relief. இது எல்லாமே வந்து இதில் இருக்க 5 பில்லர்ஸு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க 5 பில்லர்ஸ் என்னென்னன்ட்டு. ஓகேங்களா கெஸ்ட் கண்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா மலேசியா தான் கெஸ்ட் கண்ட்ரி. 6th மெம்பராக ஜாயின் பண்ணுறது சேச்சலஸ். ஸோ 25க்கான நேஷ்னல் அஃபேர்ஸும் கம்ப்ளீட்டட். ஓகே நேஷ்னல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால இப்போ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வருவோம். நவம்பர் 21 இருக்க இன்டர்நேஷ்னல் அஃபேர். இது வந்து என்னென்னா கந்தார் குரூப்பு. ஓகேவா இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 100 மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட்ஸ். ஓகேங்களா ஸோ இதில் இந்த டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்களா அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டாப் 5 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கேட்டகரியில். செகண்ட் டிசிஎஸ் இவங்க வந்து பிஸ்னஸ் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் கேட்டகரியில். தேர்ட் ஒன் இஸ் ஏர்டெல், ஃபோர்த் ஒன் இஸ் இன்ஃபோசிஸ், ஃபிஃப்த் ஒன் இஸ் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். இவங்க வந்து டாப் 5 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் இந்தியாவில். ஓகேங்களா ஸோ இதை தாண்டி இதில் வேறு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஃபாஸ்டஸ்ட் ரைசிங் பிராண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜொமேட்டோ. ஓகேங்களா 10 பிளேசஸ் வந்து முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நியூவாக இப்போ வந்திருக்க பிராண்ட்ஸ் டெபியூட் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 பிராண்ட்ஸ் இருக்குது. நெட் வேல்யூ ஆஃப் இந்தியாவோட டாப் 100 பிராண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 523.5 பில்லியன் ப்ளஸ் 6% இயர்-ஆன்-இயர் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த நியூஸில். தென் இதில் இந்த டாப் 5 பிக்கஸ்ட் கெய்னர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து தாஜ், அதுக்கப்புறமா வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்லைன் இண்டிகோ, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டாப் 5 பிக்கஸ்ட் கெய்னர்ஸில் வராங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். செகண்ட் நியூஸ் என்னென்னா யூஎஸ்ஏ இவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 100 FGM-148 ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்து இதுக்கான ஒர்த் வந்து 45.7 மில்லியன். ஸோ இதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஏ. ஓகே அப் டு 216 ரவுண்ட்ஸ் எக்ஸா கேலிபர் M98
M92A1. ஓகே, ஸோ இதுக்கான ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 47.1 மில்லியன். டோட்டலாக 93 மில்லியன் வந்து இந்தியாவுக்காக யூஎஸ்ஏ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மிசைல்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து 100 FGM 148 ஜாவ்லின் 80 GM அப் டு 216 ரவுண்ட்ஸு. தென் வந்து எக்ஸா கேலிபரோட M92-2A1 ப்ரெசிஷன் கைடட் ஆர்ட்டிலரி ப்ராஜெக்டைல்ஸ். ஓகே, ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 93 மில்லியன் டோட்டலாக. ஸோ யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க டொனால்ட் ட்ரம்ப். கேபிட்டல் வந்து வாஷிங்டன் டிசி. கரன்சி வந்து USD டாலர். ஸோ இப்போ நவம்பர் 22, 23, 24 இருக்க இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது. சவுதி அரேபியா வந்து டெசிக்னேட்டட் சவுதி அரேபியாவை வந்து மேஜர், அதாவது யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் இருக்காங்கல்ல டொனால்ட் ட்ரம்ப், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுதி அரேபியாவை மேஜர் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அலையாக வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா அங்கே வந்து ஒரு பிளாக் டை ஒயிட் ஹவுஸ் டின்னர் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இதை வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஎஸ்க்கும் சவுதிக்கும் உள்ள டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ சவுதி அரேபியா வந்து 20th கண்ட்ரி இந்த மேஜர் நாட்டோ அலை ஸ்டேட்டஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுல. ஓகே, ஸோ இதில் என்ன மிலிட்ரி டீல் போட்டிருக்காங்கன்னா F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சேல் பண்ணுறதாகவும் தென் வந்து டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா சவுதி அரேபியா வந்து என்ன பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 600 பில்லியன்லேருந்து 1 ட்ரில்லியனுக்கு ரைஸ் பண்ணுறதா ஒரு பிளட்ஜும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம், நவம்பர் 25. ஸோ நவம்பர் 25லையும் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 30th, அதாவது COP30. ஓகேங்களா, ஸோ இது வந்து 30th செஷன் நடக்குதுல்ல. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் பெலேம் அப்படின்ற பிளேஸில் தான் நடந்திருக்கு. இந்த COP30 சம்மிட் வந்து ப்ரிசைட் பண்ணது யாருன்னா பிரேசிலியனோட டிப்ளமேட் ஹான்ரி ஹராங்கா கொரியா டோ லாகோ அப்படின்றவங்க தான். ஓகேங்களா, ஸோ ஓகே, எங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த COP30ல யூஎஸ்ஏ வந்து சம்மிட்டை அட்டன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ அப்படின்ற கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கண்ட்ரி வந்து அட்டன் பண்ணலன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, தென் அங்கே வந்து சம் ரிப்போர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் கூலிங் வாட்ச் ரிப்போர்ட் 2025 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2nd எடிஷன் ரிப்போர்ட்டு. ஓகே, தென் வந்து எமிஷன் இம்பேக்ட் பற்றி பேசியிருப்பாங்க, கூலிங் பாத்வே, அதுக்கப்புறமா பவர் செக்டர் டீகார்பனைசேஷன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அந்த ரிப்போர்ட்டில். நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இந்த சம்மிட் அப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் என்னென்னா குளோபல் மித்தேன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2025. ஸோ இதை டெவலப் பண்ணது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமும் கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் பொல்யூஷன், ஸோ இவங்க தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் யூஎஸ்ஏ இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் மித்தேன் எமிட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ எமிட் பண்ணுறாங்கன்னா 31 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மித்தேன் வந்து 2020ல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் மித்தேன் எமிட்டர். தென் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2026 அப்படின்ற ரிப்போர்ட்டும் விட்டுருப்பாங்க. அதில் வந்து டாப் 5 கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. 1 to 3 ரேங்க்கில் எந்த கண்ட்ரியுமே கிடையாது. ஸோ 4th ரேங்க்கில் டென்மார்க், 5th ரேங்க்கில் யுனைடெட் கிங்டம், நம்மளோட இந்தியா 23rd ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ். ஓகே, கிளியர். தென் குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மல்டி ஹசார்ட் ஹேர்லி வார்னிங் சிஸ்டம் 2025 ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனும் அதுக்கப்புறமா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 பில்லர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. என்னென்னா ரிஸ்க் நாலேஜ், மானிட்டரிங், அப்சர்விங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் ஹசார்டு, வார்னிங் டிசமினேஷன், கம்யூனிகேஷன், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் இயர்லி ஆக்ஷன்ஸ். ஸோ இது வந்து 45% வந்து குளோபலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்.
இது வந்து ஜெர்மன் வாட்ச் அப்படின்றவங்க தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்றத. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட கிளைமேட் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து கண்ட்ரியில் இருக்குல்ல, இதை வந்து அனலைஸ் பண்ணுறது இதுதான். ஓகே, தென் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து குளோபல் கிளைமேட் அப்டேட் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் படி பார்க்கும்போது 2025 வந்து தேர்ட் வார்மஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பான் ஜெர்மனியில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது நடந்ததுமே வந்து பிரேசிலில் பெலிம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. ஹெட் குவார்ட்டர் ஜெர்மனி. ஓகேங்களா.